வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பெரிய சைஸ் குக்கர் வச்சுக்கிட்டேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் பட்டை, 6 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, 2 அன்னாச்சிப்பூ, 2 பெரிய சைஸ் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதில் 1 கொத்து புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். புதினா அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அதிகமாக சேர்த்துட்டா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். புதினாவும் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஐட்டம்லாம் சேர்க்குறப்ப அடுப்பை சிம்மிலையே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கன் எலும்பு பீஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே எலும்பு கூட நல்லா கோட் ஆகணும், அதளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கோட்டாயிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதையும் நல்லா சிக்கன் கூட பரட்டி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
அஜினோமோட்டோ ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டான்னா விட்டுருங்க, சேர்க்க வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை இதில் இப்போ தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். A few minutes later. 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போதே இதை ரொம்ப கிளறி விட்டுற வேண்டாம், அப்புறம் சாப்பாடெல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக மட்டும் பெரட்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.